ரதி அக்கா அடுப்படியில் இன்னைக்கு அக்கா சின்ன வெங்காயம் துவையல் செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் வாங்க. ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியான துவையலுப்பா இது. ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் உரித்து அக்கா 2 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக. அப்படி கட் பண்ணிக்கலாம், முழுசாகவும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்வோம் வாங்க. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம் துவையல் செய்கிறதுக்கு அக்கா ஒரு வடை செட்டில் 1 குழிக்கரண்டி ஆயில் ஊற்றிருக்கேன். என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கோங்க. அக்கா வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நம்ம இப்போ இந்த 1 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன்ல, அதாவது சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கணும். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு 10 12 பல் பூண்டு போடுறோம். 10 பல் இருக்கும். அதை வந்து நல்லா உரிச்சிட்டு பூண்டை 2ஆக கட் பண்ணி உரிங்க. இன்றைக்கி அக்கா அப்படி உரிக்கலை, இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அப்படி கட் பண்ணி உரிச்சிங்கன்னா சீக்கிரமாக உரிஞ்சிரும். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே நம்ம அக்கா பாருங்கள், தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் துருவின தேங்காயாக இருந்தாலும் இந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு 10, நாங்கள் ஒரு தேங்காய் சில்லுன்னு சொல்லுவோம், அந்த அளவு எடுத்துருக்குறேன். இப்போ வந்து ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன். இது வந்து நல்லா எனக்கு காரம் தேவைன்னு சொல்லி எடுத்துருக்குறேன். நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கலாம், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ இது கூட அக்கா 1/2 ஸ்பூனு கல் உப்பு போடுறேன். அப்புறமா இந்த பாருங்கள், இந்த அளவு புளி. அந்த 20 வெங்காயத்துக்கு இந்த அளவு புளி. இந்த வெங்காயம் வந்து எந்த கலரில் ப்ரௌனாக ஆன பிறகு தான் நம்ம பூண்டை போட்டிருக்கணும். பாருங்கள், இது துவையல், அதனால் அது ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் நல்லா வதங்கும். இதை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இப்போ கடைசியாக என்ன போட போகிறோன்னா பாருங்கள், எவ்வளோ கறிவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லதுங்கிறதுக்காக முடி ஃபுல்லாக கொட்டுது. ஏதாவது ஒரு டிஷ்ஷில் கறிவேப்பிலை நிறையா சேரணும்னு சொல்லிட்டு அக்கா இட்லி பொடியிலையும் நிறைய கறிவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இதை ஒரு 2 பரட்டு பரட்டிக்கலாம். இப்போ கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த க்ரீனிஸ் அப்படியே இருக்கணும். அப்போ தான் அந்த கறிவேப்பிலையோடைய சத்து நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே கொஞ்சம் ஆற விட்டுருவோம். இப்போ சின்ன வெங்காய துவையலுக்கு நம்ம ஆற வச்சுட்டோம். கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்போது ஆறிடுச்சு. அக்கா மிக்ஸி ஜாரில் போட்டேன். இப்போ நம்ம வந்து இதை துவையல் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வரோம். அவ்வளோதான் அக்கா, அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். ரொம்ப வந்துப்பா நைஸாக இருக்கக்கூடாது, இருந்தால் டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம இந்த ஒயிட் ரைஸில் அந்த ரைஸ் அந்த துவையலை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சும்மா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும்பா. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக. நீங்கள் இன்னும் ரைஸ் பத்தாது உங்கள் வீட்டில். நீங்கள் இந்த துவையல், இந்த சின்ன வெங்காயம் துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், ரைஸே பத்தாது, கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பெசரிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமையாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரொம்ப 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 ஹெல்த்தியான துவையல் இது. சின்ன வெங்காயம், நம்ம அந்த பூண்டு, கறிவேப்பிலை உங்களுக்கு வாசனை பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதே அளவு தான் எல்லாமே. கொஞ்சம் காரமும் தேவையில்லைன்னா கொஞ்சம் 2 காஞ்ச மிளகா குறைச்சிக்கலாம். இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி. ரதி அக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.